ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி மேக்ரோ செஷன். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு எக்ஸல் ஃபைலை எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறது. தட் மீன்ஸ் எப்படி ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து நீங்கள் இன்னொரு டேரக்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த டேரக்டர்லேருந்து அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணி அதில் உள்ள வேல்யூஸ் எடுத்து நம்மளோட கரண்ட் ஒர்க் புக்கில் எப்படி அதை போட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் வி ஹேவ் ஒரு கிளாஸ் ஏ, சப்போஸ் 10th ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன் 4 செக்ஷன் இருக்குது. ஸோ 4 செக்ஷன்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் கன்சாலிடேட்டடாக உங்கள் மாஸ்டர் பேஜில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். ஸோ இதே போல் நீங்கள் இது உங்களோட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ நான் இங்கே என்ன கான்செப்ட் எடுத்திருக்கேன்னா அதே தான். லைக் என்னோடய மாஸ்டர் பேஜ் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மாஸ்டர் பேஜில் நான் கிளாஸ் ஏ அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஏ செக்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களோட மார்க்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸல் ஃபைலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதே போல் ஒரு 5 செக்ஷன் உள்ளவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் கொடுத்த ஃபார்மெட்டில் அவங்க எக்ஸல் ஃபைலில் அந்த டேட்டாவை போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், அட்டஸ்டேஜ் நான் அதை ப்ரௌஸ் பண்ணி அந்த எக்ஸல் ஃபைல் எந்த டேரக்டரியில் இருக்கோ அந்த டேரக்டரியில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணி அந்த பாத்தை கொடுத்துட்டு நான் அந்த இடத்துல ஃபெட்ச்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த எக்ஸல் ஃபைலை அதை ரன் டயத்தில் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி அதில் உள்ள டேட்டாஸ் எடுத்து இங்கே போடணும். ஸோ அது வந்து டோட்டல் ஆவரேஜ் நான் இங்கே ஆல்ரெடி ஃபார்முலா போட்டு வச்சுருக்கேன். அந்த இதில் வந்து இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் அங்கே விழுந்த உடனே இந்த டோட்டல் ஆவரேஜ் இதை காட்டிடணும். ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய மாஸ்டர் டீட்டெயில் பேஜில் ஸோ இந்த கிளாஸ் ஏ, அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு செக்ஷன் பீப்புள் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நான் வந்து என்னோடய மாஸ்டர் டீட்டெயில் பேஜில் நான் வந்து இமீடியட்டாக பார்க்க முடியும். ஸோ இட் வில் ரெடியூஸ் ஒரு டைம் இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 5 செக்ஷனோட கிளாஸை போய் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா மார்க்ஸ் பார்க்கணுன்னா இட் வில் டேக் சம் டைம். அது இல்லாமல் அவங்கள்ட்ட உங்களோட ஃபார்மெட்டை கொடுத்து நீங்கள் ஒரே இடத்துல ரிட்ரைவ் பண்ணி பார்க்கறது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. அந்த கான்செப்ட் தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். இது நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். ஸோ தட் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபைன், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌஸ், இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எப்படி வந்து ஒரு இமேஜ் வந்து ப்ரௌஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது பார்த்தோம். இப்போ அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண வச்சு நான் ப்ரௌஸ் பண்ணி எங்கே என்னோடய மார்க் ஷீட் இருக்கோ, அதாவது கிளாஸ் ஏலேருந்து நான் வாங்கியிருப்பேன்ல ஒரு மார்க்ஸ், அந்த கிளாஸ் ஏவோட மார்க் ஷீட்ஸ் நான் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஃபைன், வாட் இல் டு டூ சி அந்த எந்த இடத்துல அந்த பாத்து வச்சுருந்தோம் அந்த பாத்து வந்து இங்கே விழுந்துருச்சு. ஃபைன், ஓகே. இப்போ நான் ஃபெட்ச் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பாத்தில் இருக்கிற அந்த ஃபைலை போய்ட்டு அதை ஆக்சஸ் பண்ணி அதில் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவேன். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அந்த பாத்தில் நீங்கள் பாருங்கள். இப்போ கிளாஸ் ஏன்ற மார்க்ஸில் என்ன இருக்குது, இது வந்து என்னோட ப்ரீ டிஃபைன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தருங்க கேட்டிருப்பேன், அந்த ஸ்டாஃப்ட்ட இல்லையா, கிளாஸோட இன்சார்ஜ்கிட்ட கேட்டிருப்பேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சீட் 1ல் நேம், அவங்களோட நேம், ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, ரோல் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து தமிழ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி இந்த மார்க்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ தட் நான் வாண்ட் டு சி த ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றது பார்க்க. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க. இதை நீங்கள் உங்களோட சீட்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஃபைன், இந்த சீட் இங்கே இருக்குது. ஃபைன், ஓகே. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஐ வில் கம் டு த கோட் லேட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபெட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி நான் ப்ரௌஸ் பண்ணி அதை பார்த்து இங்கே போட்டுட்டேன். நான் இப்போ ஃபெட்ச்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுது அது பாருங்கள். ரன் டயத்தில் அங்கே உள்ள அந்த ஷீட்டை ஆக்சஸ் பண்ணிச்சு இல்லையா, நம்ம பார்த்தோம்ல நேமில் யாராக இருந்தாங்க, ரீகன், சார்ல்ஸ், ஜேம்ஸ், கிஷோர், ஜஸ்டின் அண்ட் ராஸ் அப்படின்றவங்க இருந்தாங்க. ரோல் நம்பர் என்ன அங்கே போட்டிருந்தது, அவங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அவங்க வாங்கின மார்க்ஸ் எல்லாத்தையும் போட்டுருச்சு. ஸோ டோட்டல் ஆவரேஜ் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பண்ணி வச்சுருந்தேன். இதுவும் நீங்கள் மேக்ரோவில் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் இங்கே டேரெக்டாகவே அதை கொடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் கேட்கலாம், ஓகே ஃபைன், இப்போ நான் வந்து லைக் என்கிட்ட 5 கிளாஸோட மார்க்ஸ் இருக்குது, அப்போ நீங்கள் என்ன இந்த இடத்துல ஹார்ட் கோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கிவ் த எக்ஸாம்பிள் ரைட். நான் உங்களோட நெக்ஸ்ட் செஷனில் எப்படி ஒரு 5 எக்ஸல் ஃபைலை கால்குலேட் பண்ணி அதை கன்சல்டேட் பண்ணுறேன்ட்டு காட்டுறேன். இது ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக என்ன எப்படி அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். தட்ஸ் வாட் த செஷன்ஸ் ஆஃபர். ஓகே ஃபைன், இப்போ இதுதாங்க நம்ம எப்படி கோடில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஐ எம் ஜஸ்ட் டெலிட் ஆல் திஸ் கண்டென்ட் ஸோ தட் த டோட்டல் அண்ட் அவரேஜ் கெட் ஆட்டோமேட்டிக்கலி 0 பிகாஸ் இட்ஸ் a ஃபார்முலா. ஸோ இங்கே நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேல்யூ 0 ஆகிடுது. நான் இந்த கண்டென்ட் டெலிட் பண்ணிடுறேன். ஃபைன், ஓகே. இப்போது இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஒரு எக்ஸல் சீட்டை எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு மேஜராக யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் என்னது, யூஸ்ட் ரேஞ்ச். அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த யூஸ்ட் ரேஞ்சுன்ற மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அந்த
டைனமிக்காக ஓப்பன் ஆகுது பாருங்கள் ரன் டயத்தில். அந்த எக்ஸல் ஃபைலில் நீங்கள் எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 5 காலம் யூஸ் பண்ணியிருக்கலாம், 6 காலம் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை 5 ரோ 6 ரோ யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த யூஸ் பண்ணியிருக்க ரோ கவுண்ட்ஸ் காலம் கவுண்டை ஃபெச் பண்ணிக்கிட்டால் தான் அங்கே உள்ள வேல்யூ ஒன்று ஒன்றா எடுத்தாந்து இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற செல்ஸில் பேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா we can have other method also, we can other option யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். பட் திஸ் இஸ் வாட் த பர்ஃபெக்ட் மெத்தட் ஸோ கால்ட். ஃபைன். இப்போ நான் இந்த கோடு எங்கே நான் போட்டிருந்தேன், ப்ரௌஸில் ஃபஸ்ட்டு என்ன கோடு யூஸ் பண்ணிட்டுன்றதை உங்களுக்கு காட்டிடுறேன். ப்ரௌஸில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த சீட்டுக்கான, அதாவது என்னோட ஒர்க் புக்கோட நேம் என்ன, கால் explicit.xlsm. xlsm அப்படின்னு நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணணும். இந்த சீட்டை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். அதர்வைஸ் யூ லாஸ்ட் யுவர் கோட். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்எல்எஸ்எம்னு கோட் பண்ணாமல் எக்ஸ்எல்எஸ்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக வைக்காமல் நீங்கள் வெறும் எக்ஸ்எல்எஸ் அப்படின்னு மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ மே லாஸ் யுவர் கோட். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை எக்ஸ்எல்எஸ்எம்மாக சேவ் பண்ணியிருக்கோம். ஃபைன். அதுக்கப்புறம் அந்த ஷீட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கால்டு அப்படின்னு ஒரு ஷீட் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஷீட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் அது. ஸோ எதுக்கு இது யூஸ் ஆக போகுது அப்படின்னா, மேபி இந்த சீட்டை நீங்கள் கால் பண்ணணும், இந்த சீட்டில் உள்ள செல்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அதில் வேல்யூஸ் வச்சு போடணும்ல, இந்த ஆப்ஜெக்ட் வச்சு போட்டுக்கலாம். ஃபைன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நிறைய கான்செப்டில் பார்த்துட்டோம். இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் ஃபைல் நேம் ஈக்குவல் இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், application.get open file அப்படின்றது தான் இந்த கோட். இதுதான் என்ன பண்ணுது, உங்கள் டைரக்டர் ஓப்பன் பண்ணி காட்டுது. ஓப்பன் பண்ணி நான் எந்த பார்ட்டை செலக்ட் பண்ணுறேனோ அந்த இதை கொண்டாந்து இந்த ஆப்ஜெக்ட் 2.cells of 1, பேஸ்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நீங்கள் பார்த்தது. ஸோ நீங்கள் மெசேஜ் பாக்ஸ்லேயே அந்த பேஸ்ட் பண்ண பார்த்த காட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுதா கைஸ்? வெரி ஈஸி. application.get open file name அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வாட் இட் வில் டூ, இட் வில் ஷோ யூ த டைரக்டரி ஆஃப் த பர்டிகுலர் மெஷின். ஸோ அந்த டைரக்டரியில் என்ன நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ மார்க் ஷீட் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கல்ல, அந்த கிளாஸ் ஏ மார்க் ஷீட்டோட கம்ப்ளீட் பாத் இந்த பாஸ் ஃபைல் நேம் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் கொண்டாந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோர் பண்ண அந்த வேல்யூவை நான் கொண்டாந்து எதில் போட்டுடுறேன், என்னோட ஷீட்டில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். தட்ஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர் கைஸ். ப்ரௌஸ் இட். இந்த மார்க் ஷீட்டை நான் சூஸ் பண்ணுறேன்ல, இந்த மார்க் ஷீட் சூஸ் பண்ணியாச்சு. அந்த பாத்தையே மெசேஜாக காட்டிட்டேன். ப்ளஸ் இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஷீட்டுக்கு என்ன நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஆப்ஜெக்ட் 2. ஆப்ஜெக்ட் 2.cells of 1,1ன்றது இதுதான் A1. இந்த இருக்குல்ல, இந்த தான். ஸோ இந்த A1ல் கொண்டா போட்டுருங்க அப்படின்ட்டு. இப்போது வாட் ஐம் டூயிங், இப்போ நான் இந்த கோடுக்கு போகிறேன். ஸோ இதுதாங்க இம்பார்ட்டன்ட் கோட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அகெயின் இட்ஸ் நாட் மேண்டட்ரி பட் யூ ஹேவ் டு டூ இட். நான் ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் மறுபடியும். இதுதாங்க பர்ஃபெக்ட் கோட். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட எக்ஸல் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட ஒர்க் புக்குக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸல் அப்ளிகேஷனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் இது பண்ணியிருக்கேன். அதே போல் ஒர்க் ஷீட்டுக்கு நான் ஒரு வேரியபிள் இது பண்ணிட்டேன். இப்போ இங்கே தான் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. திஸ் ஆர் த ஏரியா வேர் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட். செட் எக்ஸல் ஆப் ஈக்குவல் டு நியூ எக்ஸல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க் புக் செட் WBs ஈக்குவல் டு எக்ஸல் ஆப் டாட் ஒர்க் புக்ஸ் ஆஃப் ஓப்பன் என்ன சொல்லியிருக்கேன். இப்படி தான் நீங்கள் ஓப்பன் பண்ண ரன் டயத்தில். ஸோ இதுதான் திஸ் ஆர் த கோட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு நீங்கள் அதாவது எக்ஸல் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ஒர்க் புக்கில் இப்போ என்ன பண்ணணும், அந்த ஒர்க் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் தானே அந்த ஒர்க் புக்கு நம்ம ஓப்பன் பண்ண வருது, ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் தானே. ஸோ அதுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ஒர்க் புக்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி அது ஓப்பன் பண்ணணும், ஒர்க் புக்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃப் அதோட பாத் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா. அந்த பாத் நம்ம ஆல்ரெடி எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ஆப்ஜெக்ட் டாட் 2.cells of 1, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த பாத்தில் இருக்கிற இந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நான் கோடில் இங்கே சொல்லிட்டேன். ஸோ அதுதான் இங்கே என்ன நடக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பாத் வந்து விழுந்தோன்னே அது என்ன ஆகிடுது, ஓப்பன் பண்ணிவிடுது. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த ஒர்க் புக்கில் இருக்கிற ஷீட் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஷீட் நேம். நீங்கள் இப்படி தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். செட் WS ஈக்குவல் டு அந்த ஒர்க் புக்கு கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் டாட் ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப் சீட்டோட நேம். சீட் 1ன்றது தான் அந்த சீட்டோட நேம் இல்லை. இதோட நேம் என்னது, இந்த ஒர்க் புக் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷீட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக? அதுதான் இங்கே நடந்திருக்கு. அந்த ஷீட்டை ஆக்சஸ் பண்ணிவிடுங்க.
ஸோ யூ கேன் கிவ் இட் சம்திங் லைக் ஹியர் ஆல்சோ WS dot ஆக்டிவேட் நீங்கள் கொடுத்துடலாம். அது நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டாலே ஆக்டிவேட் ஆகிடும். பட் அகைன் நம்ம கிவ் ஹியர் இட் வில் நாட் ஹார்ம். சி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா கரண்ட்டாக என்ன ஆகிடும், அந்த ஒர்க் ஷீட் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கு இப்போ. ஓகே ஃபைன். இந்த பாட்டு தாங்க நான் உங்களுக்கு சொன்னது. சி இட் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் அண்ட் மேஜர் பார்ட் ஓவர் ஹியர். ஸோ இது என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைலுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஆக்சஸ் எக்ஸல் ஃபைல். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறீங்க. அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஒர்க் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க இந்த பாத்தில். சோர்ஸ் பார்த்தீங்க டேரெக்டாக பார்த்து கூட கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணலாம். திஸ் இஸ் வேர் வி ஆர் எக்ஸ்பிளிசிட்டிங் காலிங் த எக்ஸல் அப்ளிகேஷன், எக்ஸல் ஃபைல். அதுக்குள்ளார இருக்கிற அந்த சீட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க. அப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே அப்படின்னா, யூ ஹேவ் டு திங்க் ஓவர் இட் வேர் ஐம் கோயிங் டு பேஸ் தட் வேல்யூஸ். நான் இந்த சீட்லேருந்து நான் எடுத்துட்டேன். டைனமிக்காக நான் கொடுக்குற பாத்தில் உள்ள சீட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அங்கே உள்ள வேல்யூஸையும் நான் எப்படி ஃபெச் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு ஃபெச் பண்ண போகிறேன். அதை கொண்டாந்து பேஸ்ட் பண்ணும்போது எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யூ ஹேவ் டு டிசைட் இட் கரெக்ட். ஸோ அதுக்கு தான் அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே தான் வந்து விழணும், அது இப்படி தான் விழணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு I is equal to 2 and J is equal to 2, J is equal to 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். இது நான் இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் இனிஷியல் பண்ணுறீங்க. இது என்ன அப்படின்னா, இது ரோ இது காலம் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். 2,1 அப்படின்ட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ 2,1ன்றது என்னது, திஸ் இஸ் வேர் த பார்ட். இதான் நீங்கள் கொடுக்க போகிறேன். 2,1 அப்படின்றது இதுதான் இல்லையா. ஸோ 2,1 ஃபைன். ஓகே, இப்போ இந்த இடத்த அசைன் பண்ணிங்க. கம் டு த கோட். ஃபார் r is equal to 1 to ws dot used range dot rows dot count அப்படின்னு சொல்கிறேன். வாட் இஸ் திஸ் மீன்? இந்த ஒர்க் ஷீட் இருக்குல்ல, இந்த ஒர்க் ஷீட்டோட ஆப்ஜெக்ட்னா WSல இருக்கிற ரோ கவுண்ட்டை எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே அது என்ன பண்ணும், இந்த ஒர்க் ஷீட்டில் ரோவோட கவுண்ட் எப்படி எடுக்கும், நேராக இந்த ஒர்க் ஷீட் வரும் இது ரன் டயத்தில் வந்துட்டு ரோவோட கவுண்ட் எடுத்துரும். ஸோ ரோவோட கவுண்ட் இங்கே நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. 7 ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். காலமோட கவுண்ட் எவ்வளோ எடுத்திருக்கோம் பாருங்கள். இப்போது ஃபார் C is equal to 1 to WS dot use range of column count அப்படின்னா இது என்ன பண்ணிடும், ஆர்லேயும் சிலையும் எத்தனை வரைக்கும் அந்த ரோ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், காலம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் அந்த கவுண்டரை செட் பண்ணி வச்சுக்கோம். சரி ஃபைன். ஓகே, நம்ம இந்த இடத்துல போட்டோ செஞ்சு பார்க்கலாம். இங்கே நான் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் அட் அண்ட் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் திஸ். ஆரோட கவுண்ட் அண்ட் ரோவோட கவுண்ட். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைன். இப்போ இப்படி என்ன பண்ணிடுது, ரோ கவுண்ட்டு காலம் கவுண்ட்டு எடுத்துருது. அது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ரோக்கமா காலத்தில் என்ன ஆகிடும், அந்த யூஸ்ட் ரேஞ்ச் இருக்குல்ல 1 to 7 1 to 7 செட் ஆகும். இந்த இடத்துல எவ்வளோ செட் ஆகிருக்கும் காலத்துக்கு பாருங்க, காலத்துக்கு 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 காலம்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ABCDEFGH வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 8 காலம்ஸ், 8. இங்கே ரோஸ் எத்தனை இருக்குதுக்கு, 7 ரோஸ். இப்படி தாங்க ஆர்லேயும் சிலையும் என்ன பண்ணிவிடும், ஆரில் 7 அப்படின்னும் காலத்துக்கு 8 அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து போட்டுருது. ஸோ திஸ் இஸ் ஆல் கைஸ், இது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வருது. இப்போ இது என்னது, ஆப்ஜெக்ட் 2ன்றது என்னது, என்னோட சீட்டோட அதாவது கரண்ட் ஒர்க் புக் இல்லை, இந்த ஒர்க் புக்கோட ஆப்ஜெக்ட், இந்த ஒர்க் புக்கோட ஆப்ஜெக்ட் தான் வந்து என்னது, ஆப்ஜெக்ட் 2 அப்படின்றது. அதே போல் இந்த ஒர்க் புக் இருக்குது பாருங்கள், அதை நான் பார்த்து கொடுத்து ஒரு டைனமிக்காக ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், அந்த ஒர்க் புக்கோட ஆப்ஜெக்ட் தான் என்னது, இந்த WS அப்படின்றது. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த WS டாட் செல்ஸ் ஆஃப் R,C இதில் உள்ள வேல்யூஸ் எடுத்து இங்கே போட்டுருங்க அப்படின்ட்டேன். இது ஏன் நான் வந்து டைரெக்டாக நீங்கள் 1,1 கொடுத்தீங்க 1,1 கொடுத்தீங்கன்னா இதில் உள்ள செல்லில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ கொண்டாந்து இதோட ஃபஸ்ட் வேல்யூவில் போட்டு முடிச்சிடும். ஆனால் அகெயின் நான் எல்லாத்தையும் கொண்டாந்து பேஸ் பண்ணேன். அதான் நம்ம பார்த்தோம், இங்கே எல்லாத்தையும் கொண்டாந்து பேஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு புட் இட் இன் லூப். அப்போ நீங்கள் லூப்பில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தான் கான்செப்ட் வேணும், யூஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணால் தான் முடியாது. இந்த இடத்துல அந்த சீட்டோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டாட் யூஸ் ரேஞ்ச் ஆஃப் ரோ கவுண்ட் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு, காலம் கவுண்ட் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சீட்டு கொடுங்க. இப்போது எப்படி ஆப்ஜெக்ட் 2 டாட் செல்ஸ் ஆஃப் I,J, ஃபஸ்ட்டு I,Jல என்ன இருக்கும், 2,1 அப்படின்னு இருக்கும். 2,1 கொண்டு வந்து இங்கே என்ன சீட்டோட ஃபஸ்ட்டு RCயில் என்ன இனிஷியலைஸ் இருக்கும், ஆரோட வேல்யூ ஒன்றா இருக்கும், சியோட வேல்யூ ஒன்றா இருக்கும். ஸோ 1,1. ஸோ இதில் 1,1ல் என்ன இருந்துச்சோ அதை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம்.
இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபைன், ஓகேவா? ஓகே, I'm just fetching it. See, I think it's a, yeah, fine, okay. இப்போ see, இப்போ என்ன இருக்கு, இந்த இடத்துல நேம் அப்படின்னு இருக்கு. அந்த நேமை கொண்டு வந்து எங்கே போட சொல்கிறேன் நான்? debug add watch. ஃபைன், இந்த இடத்துல என்ன இருக்கு? debug add watch. ஃபைன், ஓகே. இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல டபிள்யூ இதில் வந்து நேம் இருக்கு, அது கொண்டாந்து இங்கே போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஜஸ்ட் ரன்னிங் இட். இப்போ என்ன ஆகிடுது, இந்த செல்லில் கொண்டாந்து போட்டுருச்சா? இங்கேருந்து பாருங்கள், அப்போது நேமை கொண்டாந்து இங்கே போட்டுருக்கு பாருங்கள். ஃபைன், ஓகே. இட் வில் கண்டினியூ லூப் அப் டு இந்த ரோ கவுண்ட்டு இந்த காலம் கவுண்ட் எண்ட் ஆகிற வரைக்கும். இப்போ i = i+1 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன, இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஆரோட வேல்யூ ரிமைன்ஸ் சேம், சியோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, உள்ளார இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் என்ன பண்ணுறேன், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஐயோட வேல்யூ அப்படின்றது இந்த சீட்டோட இந்த ஐ இன்க்ரிமெண்ட், கரெக்டாக? ஸோ இப்போ என்ன ஆகிடுது, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனோன்னே 2 நீங்கள் மாறிடும். கரெக்டாக இங்கே பாருங்கள், மாறி இருக்கு பாருங்கள். 2, ஜேயோட வேல்யூ 1 இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும், ஆரோட வேல்யூ 1, இங்கே என்ன இருக்கும் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஐம் ரன்னிங் திஸ் அகைன். சி, இப்போ இதோட வேல்யூ என்ன ஆகிடுது, சியோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 2 ஆகிடுது பாருங்கள். ஸோ ஆர் 1, 2ல் இருக்கிறது, அதாவது இந்த கால் பண்ண சீட்டில் 1, 2ல் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ என்ன இருக்குது, ரோல் நம்பர் அப்படின்னு இருக்கு. அந்த ரோல் நம்பர் கொண்டாந்து இங்கே இருக்கிற வேல்யூவை பேஸ்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தட் என்ன ஆகிட்டு, இங்கே பாருங்கள், ரோல் நம்பர் கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுச்சு. ஃபைன், ஓகே. இது ஏன் இந்த இடத்துல ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அப்படின்னா நான் ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ தட் என்ன, இங்கே ரோ ஒன்றா கொண்டாந்து இங்கே போட்டுக்கிட்டே வந்துடும், கரெக்டாக? ஸோ நேம், ரோல் நம்பர், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த இங்கே நம்ம ஹெட்டிங் கொடுத்தோம்னா இல்லையா அந்த இடத்துல. சரி, இங்கே சாரி ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சீட்டை நான் ஆக்சஸ் பண்ண முடியல. ஐ வில் ஜஸ்ட் ரன் கண்டினியூஸ்லி ஸோ தட் ஐ வில் டெல் யூ த கோட். சரி, இப்போ நான் எடுத்து விட்றேன். எடுத்துட்டு I will just run it. See, I got a value. Fine, I am just running this. இப்போ என்ன ஆயிடுது, ஒரு செட் முடிஞ்சிருப்பாங்க. Next, sorry, I am just run continuously. See, இப்போ என்ன ஆயிடுது, டோட்டல் வேல்யூஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடுச்சு பாருங்க. நேம், ரோல், அடுத்த தமிழ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு போட்டுச்சு. இது ஒன்ஸ் இது பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகிடும், சி, இந்த இடம் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன ஆயிடுச்சு, சீக்கிரமாக, அதாவது ஒரு செல்லாக இங்கேருந்து எடுத்தாந்து இது வந்து ரோ வைஸாக பேஸ்ட் பண்ணிட்டு வந்துச்சு. ஒன்ஸ் இந்த சி வந்து அதாவது கம்ப்ளீட் அந்த காலத்தை கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது R2, அதாவது ரோ கவுண்ட் வந்து 2ஆக மாறும் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்லிடுறேன்னா, ஜேவோட கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, J = J+1 அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் இது வந்து செகண்ட் டைம் போது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குமா, இன்னர் லூப்பு. அடுத்து செகண்ட் டைம் இந்த லூப் போகும்போது ஆரோட வேல்யூ 2க்கு போகும்போது ஜேவோட வேல்யூ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 1 இன்க்ரீவ் பண்ணுறேன். அப்போ J = 2ன்னு விழுவோம், I = 2ன்னு விழுவோம். ஸோ 2, 2 அப்படின்றது என்னது, இந்த ஏரியா இதுதானே 2, 2. ஸோ இந்த 2, 2ல் கொண்டாந்து அடுத்த வேலையை போட்டுரு, அங்கே உள்ள ஷீட்டில் உள்ள, அதாவது இந்த ஷீட்டில் உள்ள வேலையை 2, 2ல் போடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ திஸ் வாட் யூ ஹேவ் டு டு கைஸ். அதனால தான் நீங்கள் இந்த ஷீட் பாருங்கள், இந்த ஷீட்டில் நேம், ரோல் நம்பர், தமிழ், மேக்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி இதெல்லாம் வந்து என்னது, இங்கே காலமைஸாக இருக்குது. இது எப்படி எனக்கு இந்த சைடாக வருது அப்படின்னா, இந்த ஷீட்டில் வந்து எப்படி வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னா, அதாவது அது என்னோடய சோர்ஸ் ஃபைலில் இப்படி இருந்தது, அதாவது காலமைஸாக இருந்தது, எப்படி ஒரே ரோல் வந்து விழுந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கோடு தாங்க. என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து உள்ள வேல்யூவை எடுத்து இங்கே நமக்கு வேணுங்கிற மாதிரி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் கைஸ். ஸோ இப்படி தான் யூஸ் ஆகும். இப்படி என்ன ஆகிடுது, ஒரு வேல்யூ அடுத்தது இந்த செகண்ட் லைனுக்கு வருது. இங்கே இந்த ரீகன் 1 2 3 4 5 75 75 56 அப்படின்றத கொண்டாந்து எப்படி போடும் அப்படின்னா, அங்கே இப்படி இருந்ததை எடுத்து கொண்டாந்து நேராக இங்கே வந்து நேராக இங்கே வந்து இப்படி போட்டுரும் எல்லாத்தையும். ஸோ அதுக்கான கோடு தான் அது இங்கே நான் காட்டியிருக்கிறது. ஃபைன், ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் ஆல் த ஸ்டாஃப், ஐம் ஜஸ்ட் டெலிட்டிங் இட். இப்போ ஐம் ஜஸ்ட் மூவிங் டு கோட். சி, இப்போ இந்த ஏரியா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் அந்த யூஸ்ட் ரேஞ்சை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஃபெச் பண்ணணும். திஸ் வாட் த மந்த்ரா. அது ஃபெச் பண்ணிட்டீங்க அப்படின்னால இந்த ஆர்சியில் போயிட்டு அந்த சோர்ஸ் ஃபைலோட கம்ப்ளீட் கவுண்ட் வந்து விழுந்துடும். அதை நான் ஃபார் லூப்பில் கொடுத்துட்டேன். R = 1 to அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடு. அப்புறம் இந்த காலம் வேல்யூ வந்து எடுத்து அதை 1 to அந்த காலம் வேல்யூ வரைக்கும் போங்க.
ஃபஸ்ட்டு இன்னர் லூப்குள்ளார இப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதான் இந்த நெக்ஸ்ட் அடுத்தது நீங்கள் ஒன்ஸ் இன்னர் லூப் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் காலத்தை முடித்த மாதிரி இல்லையா. அங்கே வந்து காலம்ஸ் வேல்யூ என்னென்ன இருந்துச்சு ஃபஸ்ட்டு அப்படின்னா ஹெட்டர்ஸ் சொல்ல கொடுத்துருந்தேன். அந்த ஹெட்டர்ஸ் அப்படியே கொண்டாந்து எடுத்து இங்கே வந்து நம்மளோட ஒரு ரோவில் போட்டுருங்க அப்படின்னா தான் என்ன பண்ணிடுச்சு, இங்கே கொண்டாந்து அங்கே காலம் வைஸ் இப்படி இருந்ததை கொண்டாந்து இப்படி போட்டுருச்சு. அதுதான் அதுக்கான கோடு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 2,1 இருக்கும் என்னோட வேல்யூ. ஸோ 2,1 இதோட ஃபஸ்ட்டு 1,1 இருக்கிறது ஒன்றா போடும். அடுத்தது வெளில போகும்போது இங்கே ஐயோட கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 3,1 மாறும். 3,1 கொண்டாந்து இங்கே இருக்கிற வேல்யூவை கொண்டாந்து, அதாவது இங்கே மறுபடியும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ ரோட வேல்யூ ஒன்றா தான் இருக்கும், காலம் வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ காலம் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்கும், அடுத்து 2 மாறும். ஸோ இங்கே 2,1 கொண்டாந்து 1,2 போட்டுரு. அடுத்த காலம் வேல்யூ 3,1 மாறும். இங்கே 1,3 கொண்டாந்து போட்டுரு. அடுத்தது இங்கே 4,1 அங்கே போய்ட்டு 1,4 என்ன இருக்கோ அதை போடும். இப்படி ஒன்ஸ் அந்த காலமோட வேல்யூ கம்ப்ளீட்டாக ஆகி முடிச்சதுக்கப்புறம் ரோவோட கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எனக்கு என்ன பண்ணணும், அடுத்த செட்டில் போடணும் இல்லையா. அதாவது இங்கே எல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆனது முடிஞ்சு அந்த கம்ப்ளீட்டு அப்போ உள்ள வேல்யூஸ் கொண்டாந்து பேஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த என்னோட வேல்யூ இங்கே கொண்டாந்து பேஸ் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த கோடு. இப்போ என்ன பண்ணுறேன், ஜேவோட இன்க்ரிமெண்ட் பண்ண ஜேக்கு என்னது காலம்காக கொடுத்துருக்கேன் இல்லையா. ஜேவோட இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன்னா ஜேவோட 1 இருக்கிறது 2 மாறிடும். ஐயோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிடுறேன் 2 செட் பண்ணிட்டேன் அப்படின்னா 2,2 நேராக கொண்டாந்து இங்கே பேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் கைஸ். சி ஐ எம் ஜஸ்ட் ட்ராப்பிங் திஸ். ஃபஸ்ட்டு இங்கே வரேன், இன்னொரு லூப்பில் கொண்டாந்து இங்கே வைக்கிறேன்னா இப்போ ஒரு செட்டு ஓடினதுக்கப்புறம் பாருங்கள் அது என்ன ரன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஜஸ்ட் ஃபெச்சிங் திஸ். ஃபெச் ஓகே. இப்போ பாருங்கள் ஒரு செட்டு கொண்டாந்து பேஸ் பண்ணிடுச்சா. நேம், ரோல், தமிழ், மேக்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படின்னு போட்டுருச்சு. இது வந்து இந்த ஷீட்டில் என்னவா இருந்துச்சு அந்த ஷீட்டை பார்க்க முடியாது இப்போ இல்லையா. ஸோ இது அந்த சோர்ஸ் ஷீட்டில் இப்படி இருந்துச்சு அந்த வேல்யூ, ஒரு காலம் வைஸாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து பேஸ் பண்ணிடுச்சு. ஃபைன் ஓகே. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கோடுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜேவோட வேல்யூ 1 இருக்குது, அதை நான் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஜேவோட வேல்யூ இப்போ என்ன ஆகிடும் 2 மாறிடும். அடுத்து ஐயோட வேல்யூ வந்து 2 மாறுது. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது 2 என்ன ஆகும், இது உள்ள இதாகும்போது லைக் ரன் ஆகும்போது 2,2 மாறும் இல்லையா. அப்போது 2,2 இந்த இடத்துல நான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் ரன் திஸ். சி இப்போ பாருங்கள் 2,2 அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், இங்கே வந்துடும் பாயிண்ட். இப்போ 2,2ன்றது இதில் இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூஸ் அங்கே இருக்குது இல்லையா. ஆரோட வேல்யூனா 2,1 இருக்கிற வேல்யூ கொண்டாந்து இங்கே 2,2 பேஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ், ரன்னிங் அகைன். சி இங்கே வந்து பாருங்கள், அங்கே காலம் வைஸாக இருந்த ஒன்று எடுத்து வந்து இங்கே போட்டுருச்சு இல்லையா. ரீகன் 1 2 3 4 5 7 5 7 5. ஸோ அங்கே உள்ள இந்த காலம் வைஸாக இருந்ததுக்கு ரோ வைஸாக இருந்ததுக்கு அப்படியே ஒரு காலத்தில் தூக்கி போட்டுருச்சு. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் ஐ எம் ரன்னிங் திஸ். சி அகைன் ஐம் ரன்னிங் திஸ். அடுத்த பாருங்கள் இங்கே போட்டுருச்சு பாருங்கள், சார்ல்ஸோட வேல்யூ கொண்டா போட்டுருச்சு. அடுத்த ஐம் ரன்னிங் திஸ். சி அடுத்த என்னது ஜேம்ஸோட வேல்யூ கொண்டாந்து போட்டுருச்சு. ஃபைன். இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இங்கே இந்த சீட்டில் இருக்கிற I'll tell you, I'm just run this code, running this again கொண்டாந்து கிஷோரோட வேல்யூ போட்டுருச்சு. அடுத்தது ரன்னிங் திஸ் அகைன் ஜஸ்டின் ராஸ். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், ரன்னிங் திஸ் அகைன் ராஸ். ஜஸ்டினோட வேல்யூ போட்டுருச்சு. அடுத்தது ராஸோட வேல்யூ கொண்டாந்து போட்டுருச்சு. இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ஜேவோட வேல்யூ என்ன ஆகிடுது 8ன்னு மாறிடுது இல்லையா. நானா என்னோட மொத்த காலத்தோட கவுண்ட் என்னவா இருந்துச்சும்போ அந்த இடத்துல ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா, ஏன்னா லூப் நான் இது வரைக்கும் போட சொல்லியிருக்கேன், யூஸ்ட் ரேஞ்ச் ரோ காலம். ஸோ எப்போ என்னோட சோர்ஸ் ஃபைலோட இந்த காலத்தோட கவுண்ட்டு மீட் ஆகுதோ அப்போ என்ன ஆயிடுச்சு 8 இங்கே 7. ஸோ இந்த ரோஸோட கவுண்ட்டும் இந்த காலத்தோட கவுண்ட்டும் எப்போ மேட்ச் ஆகிடுச்சு அப்போ லூப் போட்டு வெளில வந்துருச்சு. இங்கே உள்ள வேல்யூஸை இப்படி இருந்த வேல்யூஸை தூக்கி அது என்ன பண்ணுச்சு, நம்ம இந்த டெஸ்டினேஷனில் இப்படி ஃபஸ்ட்டு போட்டுச்சு. அடுத்தது இப்படி இருந்த ரீகன் இந்த ரோல் நம்பர் இப்படி இருந்த மார்க்ஸை தூக்கி நம்ம ஷீட்டில் எப்படி போட்டுச்சு இப்படி போட்டுச்சு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டோட்டல் ஆவரேஜ் ஆல்ரெடி வி ஹாவ் ப்ளோட்டட் ஹியர். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டோட்டல் ஆவரேஜ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ கைஸ் இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஐ வில் ஷோ யூ த கோட். இஃப் யூ வாண்ட் த கோட் மீன்ஸ் நான் உங்களுக்கு இந்த கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இதை வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஐடியில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேரும் பண்ணுறேன். ஸோ தட் யூ வில் கெட் திஸ் கோட் வெரி ஈஸிலி.
ஃபைன். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு நான் நம்புறேன். அதே